அன்பான பிக்ஷன் நேயர்களே, நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, தை அமாவாசை வழிபாடு. பொதுவாக அமாவாசை வழிபாடுனாலே உங்களுக்கு தெரியும். இந்த தை அமாவாசை என்ன ஸ்பெஷல், எதற்கு பண்ணணும், யாருக்காக பண்ணணும், அப்படி பண்ணுறதுனால என்னென்ன பலன்கள், அதற்கு பண்ணுறதுக்கான வழிபாடு முறை. சரிங்களா? இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ, எல்லோரும் கேட்ட ஒரு வீடியோ. அதுக்காக தான் இதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, ஒரு சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் தடையாகவே இருக்கும். சரிங்களா? தடை, திருமண தடை, குழந்தை தாமதம், படிப்பு அறிவு இல்லாமல் பசங்க இருக்காது, படிப்பு பாதியிலே தடைபடுறது. சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா திருமண தடை சொன்னல, அதே போல் திருமணமாகி டைவர்ஸ் ஆகிறது, இல்லை கணவனை எடுக்கிறது, இல்லை துர்மரணங்கள் ஏற்படுறது, அற்ப ஆயுளில் சில பேர் இறந்து போகிறது. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு வீட்டில் தத்ரக்குறியாகவே இருக்குது, ஒரு வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அதற்கு நாம் தை அமாவாசை வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். அது ஏன் பண்ணணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம். தை அமாவாசை, அதாவது தைன்றதுன்னு உத்தராயண காலம் ஸ்டார்ட் பண்ணுறது. கரெக்டுங்களா? உத்தராயணம், தட்சிணாயணம் இருக்கும். ஸோ உத்தராயணம்ன்றது நார்த்தன் ஹெமிஸ்பியர், அதாவது வடக்கு நோக்கி, வடக்கு சைடில் சூரியன் நம்ம பூமியிலேருந்து ட்ராவல் பண்ணுறது. நம்ம பார்த்தோன்னா வடக்கு சைட்லேருந்து சூரியன் கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி போயிட்டுருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வடக்கு தெற்கு வீடை பார்த்து ஒரு வீடு இருக்குன்னா, நம்ம வீடு இருக்குன்னா தோட்டத்து பக்கமாக அதாவது தெற்கு வாசல்னால் தோட்டத்து பக்கமாக சூரியன் ட்ராவல் பண்ணும். கரெக்டுங்களா? அதாவது வடக்கு நோக்கி, வடக்கு சைடாக கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி போயிட்டு, அது உத்தராயணம் காலம். அதே தட்சிணாயணம் காலம்ன்றது இந்த சைடு, வாசல் சைடு வருது. சரிங்களா? இதை வச்சு நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் உத்தராயணம், தட்சிணாயணம். சரிங்களா? இந்த உத்தராயணம் காலம் அப்படின்றது நம்மளுக்கு மழை முடிந்து வெயில் காலம் தொடங்கும் காலம் நம்ம இந்தியாவுக்குப்படி. சரிங்களா? இந்த தொடக்கம், அதாவது சூரியன் உத்தராயண காலத்தை ஸ்டார்ட் பண்ணுறது தான் தை மாதத்தை குறிக்கிறது. அதுதான் தை பொங்கல் வச்சு வழிபடுவோம், சூரிய பொங்கல்லாம் வச்சு வழிபடுவோம். சரி, இதில் தை அமாவாசை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? அமாவாசைனாலே பொதுவாக முன்னோர்கள் வழிபாடு. சரிங்களா? நமக்கு முன்னாடி இறந்தாங்கள்ல, அதாவது நம்மளுடைய பரம்பரை வம்சமாக இருக்காங்கள்ல, அந்த பரம்பரையில் நமக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் பிறந்து இறந்தவர்கள் நம்ம வீட்டில் குடும்பத்தை சார்ந்தவங்க, அதாவது குறிப்பாக அப்பா வழி உறவினர்கள், அப்பா, அப்பாவுடைய அப்பா, அவருடைய அப்பா அப்படின்னு, அப்பா அம்மா ரெண்டு பேருமே, அப்பாவுடைய அப்பா அம்மா, இதுதான் நம்மளுடைய பரம்பரை. அந்த கோத்திரம் சொல்லுவாங்கள்ல, அது அவங்க இறக்குறாங்கள்ல, இறந்த பிறகு அவங்களுக்கு திதி கொடுப்போம். அப்படி திதி தெரியாமல் மிஸ் ஆகிறது, அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னா 2 அமாவாசைக்கு வழிபடலாம். ஒன்று தை அமாவாசை, இன்னொன்று மகாலி அமாவாசை, அதாவது புரட்டாசி மாதத்தில் மகாலி அமாவாசை. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, இந்த 2 அமாவாசை டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா, இந்த கடற்கரை ஓரத்தில், ஆற்றங்கரை ஓரத்தில், குளத்துக்கிட்டெல்லாம் இந்த ஐயருங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க இந்த புரோகிதர்கள்லாம் இந்த திதி கொடுப்பாங்க, தட்சிணை இந்த இறந்தவங்களுக்கு பிண்டம் வைத்து வழிபாடு செய்வாங்க. அந்த இதெல்லாம் உங்களுக்கு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு அமர்ந்து ஆற்றங்கரை பின்னம் வச்சு அதை வழிபாடு அவங்களுக்கு முன்னோர்களுக்கு நீங்கள் அதை பண்ணலாம். இல்லைனா உங்கள் வீட்டிலே நீங்கள் அமாவாசை வழிபாடு பண்ணலாம். சரிங்களா? அப்படி பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க உங்களுடைய கர்மான்றது உங்கள் முன்னோர்கள் செய்த கர்மா, அதாவது அவர்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் உங்களுக்கு சேருதா, அதே போல் அவர்கள் செஞ்ச பாவங்களும் உங்களுக்கு சேரும். அவங்க சேர்த்து வச்ச சொத்து உங்களுக்கு எப்படி வருதோ அதே போல் அவங்க செஞ்ச பாவமும் உங்களுக்கு வரும். சரிங்களா? அப்போது நீங்கள் இந்த வழிபாடை சரியாக பண்ணிங்கன்னா அவங்க அடுத்த ஜென்மத்தில் புண்ணியங்கள் அடைப்பாங்க, அதே போல் உங்களுக்கும் புண்ணியங்கள் சேரும். இதன் மூலயமாக நான் சொன்ன அந்த தடைகள்லாம் இருக்குல்ல, அந்த தடைகள்லாம் நீங்கி நல்ல விதமான பலன்களை உங்கள் வீட்டில் எட்டுவீங்க. ஸோ அப்போது உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கிறதுலாம் தடைகளாக இருக்கும்ல, அந்த தடைகள்லாம் நீங்கும். இதுதான் ஃபஸ்ட்டு. கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடும்
முன்னோர்கள் வழிபாடும் ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் நீங்கள் மாதம் மாதம் திருப்பதி போனாலும் சரி, பழனிக்கு போனாலும் சரி, இல்லை கிருத்திகை எல்லா வாரமும் விரதம் இருந்தாலும் சரி, ஐயப்பன் கோயில் மாலை போட்டுன்னு போனாலும் சரி, நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தாலும் சரி, ரொம்ப நல்லவங்களாகவே இருப்பீங்க. ஆனால் திதி வழிபாடு மிஸ் ஆச்சுன்னா அந்த வீட்டில் தத்ரம் புகும். சரிங்களா? அப்போது நீங்கள் இன்கேஸ் நீங்கள் மறந்தால் கூட எல்லா அமாவாசைக்கும் கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள். அமாவாசைக்கு வழிபாடு பண்ணுறத விட முக்கியம் இல்லாமல் தை அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தை அமாவாசை அன்னைக்கு நீங்கள் பண்ணுற விரதம் இருக்குல்ல, அந்த விரதம் ஒரு வருடம், அதாவது 12 அமாவாசைக்கு சமம். சரிங்களா? அப்போது நீங்கள் இந்த தை மாதம் கண்டிப்பாக பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே ஸ்நானம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? வேணும்னா பால் பழம் சாப்பிட்லாம். சரிங்களா? ஒரு 11 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருங்க. 11 to 12, 12க்குள்ளே முடிச்சிடணும். 11 மணிக்குள்ளார அந்த விரதம் இருந்து அந்த புதுசாக நீங்கள் சாதம் செஞ்சு சாம்பார் காய்கறி அதில் அகத்திக்கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அகத்திக்கீரை வாழைக்காய் இதெல்லாம் வச்சு படையல் போட்டு கண்டிப்பாக அன்னைக்கு சாமி கும்பிட்றது மட்டும் முக்கியம் இல்லை, கடவுளுக்கு மட்டும் பூஜை அறையில் உங்களுக்கு முன்னோர்கள் படம் இருக்குல்ல, ஃபோட்டோ இல்லைன்னா அவங்களுக்கு நினச்சிக்கோங்க. ஃபோட்டோ வச்சுன்னா அவங்களுக்கு பூ மாலை சாத்திட்டு அவங்களுக்கும் ஒரு சின்ன இலையை வச்சு அதுலேயும் நீங்கள் அந்த சாதம் இருக்குல்ல, அது நைவேத்தியமாக உங்களுக்கு படையல் போடணும். போட்டுட்டு அந்த படையலை எடுத்து காக்காவுக்கு நீங்கள் வைக்கணும். அந்த காக்கா சாப்பிட்ட பிறகு பக்கத்துலேயே கொஞ்சம் தண்ணி வைக்கணும். காக்கா சாப்பிட்ட பிறகு தான் நீங்கள் போயிட்டு உள்ள வீட்டில் அந்த பூஜை அறையில் இருக்க இலை இருக்குல்ல, அந்த இலையில் இருக்க உணவு எடுத்து நீங்கள் சாப்பிட்ணும். இப்படி செஞ்சிங்கன்னா அந்த தை அமாவாசை வழிபாடு நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி எக்காரணத்தை கொண்டும் கோவப்படக்கூடாது, யார் மேலேயும் கோவப்படக்கூடாது. சரிங்களா? முடிஞ்ச வரைய அனாவசியமாக பேசுறதே தவிர்த்துருங்க. ஃபோனில் யார்ட்டையும் பேசாதீங்க. ஃபோன் பேசுறதுனாலே உங்களுக்கு கோவம் வரும். ஸோ ஃபோன் பேசுறதை அவாய்ட் பண்ணுங்கள். டிவி பார்க்காதீங்க. ஸோ டிவி பார்த்தீங்கனாலும் இந்த கோயில் சாமி அந்த மாதிரி விஷயமா பாருங்கள். சரிங்களா? நைட்டு முடிஞ்ச வரையும் டிஃபன் சாப்பிடுங்க. புதுசாக செஞ்ச ஃப்ரெஷ்ஷாக செய்கிற டிஃபனாக இருக்கணும். உப்புமா அந்த மாதிரி சாப்பிடுங்க. ஓகேங்களா? இட்லி தோசையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இன்னொரு விஷயத்தில் இருங்க. அகத்திக்கீரை பசுமாட்டுக்கு தானமாக கொடுங்க. சரிங்களா? அது முடிஞ்ச வரையும் அந்த தை அமாவாசைக்கு ஒரு வாட்டியாச்சும் கொடுத்துருங்க. அகத்திக்கீரை நீங்கள் அந்த படையில் வச்சுருக்கீங்களா, அதை நீங்கள் சாப்பிட்ணும், உடம்புக்கு எடுத்துக்கணும். சரிங்களா? இப்படி சாப்பிட்றதுனால இந்த புண்ணியங்களாக போயிட்டு நீங்கள் அந்த அன்னம் வைக்கிறீங்களா காக்காவுக்கு, அது புண்ணியமாக போயிட்டு உங்களுடைய முன்னோர்களுக்கு போகும். அவங்க உங்களை வாழ்த்துவாங்க. அதன் மூலயமாக உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும். இது சத்தியமான வாக்கு. இது முன்னாடி நிறைய புக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன விரதம் இருந்தாலும் சரி, அமாவாசை விரதம், அதுவும் தை அமாவாசை விரதம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அப்படி செய்தால்தான் உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி அனைத்திலும் வெற்றி ஏற்படும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.